தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பராக டீ கடையிலலாம் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக கிடைக்கிற பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு நான் ஒரு வாழைக்காவை எடுத்துருக்கிறேன். வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு வாழைக்காய் நல்லா தேறின வாழைக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடிப்பகுதியையும் நுனிப்பகுதியையும் கரெக்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதோட தோலை நல்லா சீவி எடுத்துடலாம். தோலை சீவி எடுத்தாலும் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை தெரியும். கடையில் நம்ம பஜ்ஜி வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி லைட்டாக க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி தோலை சீவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம பஜ்ஜி சீவுற பில்லர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதில் வச்சு சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு நீட்டமாக வேணுன்னா நீட்டமாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா அதே வாழைக்காவை ரெண்டாக கட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிடுவோம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன், 250 கிராம். அதுக்கு அரிசி மாவு 1/4 கப்பு எடுத்துருக்கேன். கூட அரிசி மாவு சேர்த்தாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி 1/4 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அது கூட காரத்துக்கு நம்ம இன்றைக்கி கலரிங்லாம் எதுவும் சேர்க்கலைங்கிறனால நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். காரத்தை உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அது கூட பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்க்கும் போது தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா உப்பி வரும் பஜ்ஜி. கடையிலலாம் இது சேர்ப்பாங்க. உங்களுக்கு இது வேண்டான்னு நினச்சிங்கனாக்கா ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் ஆனால் இது சேர்க்கும் போது தான் பஜ்ஜி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா வரும். இது கூட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துருவோம். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம கடலை மாவில் செய்கிறனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேருங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இட்லி பட்டர் அளவுக்கு நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காயணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி வாழைக்காயை அதில் எடுத்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சுவையான ஹோட்டலில் கிடைக்கிற கிறிஸ்பியான பஜ்ஜி நமக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு ரொம்பவே ஈஸியாகவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அட்டகாசமாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வருது வாழைக்காய் பஜ்ஜின்ட்டு. இந்த மாதிரியான ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.